குட் மார்னிங் ட்ரேடர்ஸ். இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா 17/7 மார்னிங் 9 மணி ஆயிடுச்சு. 9:09 ஆயிடுச்சு. ப்ரீ மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ப்ரீ மார்க்கெட் வந்து ஓப்பனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே வந்து ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆகிருக்குது. சின்னதாக ஒரு கேப் அப், அதாவது ஃப்ளாட்டு தான் இது. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், எனக்கு தெரிஞ்சு நேற்றுக்கான மார்க்கெட் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லாவே தெரியுது. ஃபுல்லாக வந்து ஒரு கன்சல்டேஷன் தான். மார்க்கெட் வந்து ஒரு அப் சைடும் மூவ்மெண்ட் இல்லை, டவுன் சைடும் வந்து மூவ்மெண்ட் இல்லை. ஃபுல்லாக கன்சல்டேஷனில் தான் போயிட்டுருக்குது. ஸோ இன்றைக்கான மார்க்கெட்டை வந்து இதேமாதிரி கன்சல்டேஷனாக ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் நேரத்துக்கு வந்து கன்சல்டேஷன் ஆகி, அதுக்கப்புறமா வந்து ஒன்ல புட் சைடு இல்லைனா கால் சைடு. ஸோ இதில் ஏதாவது ஒன்று வந்து கொஞ்சம் ஒரு மூவ்மெண்ட் வந்து கொடுக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளோட எதிர்பார்ப்பு. ஸோ அதனால் நம்மளுக்கான ட்ரேடு இன்றைக்கி நல்ல ஒரு கேண்டில், ஃபஸ்ட்டு 1 மினிட் கேண்டில் வந்து நல்ல ஒரு கேண்டில் கிடச்சினா மட்டும்தான், அதாவது நல்ல ஒரு ஹெவியான செல்லிங் கேண்டில், அப்படி இல்லைனா ஹெவியான பையிங் கேண்டில். ஸோ இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று கிடச்சின்னு சொன்னால் தான் நம்ம வந்து மார்க்கெட்டில் வந்து ட்ரேடு இன்றைக்கி எடுக்க போகிறோம். அப்படி இல்லைன்னா நைட் ட்ரேடு கிடையாது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம், எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். பார்த்துட்டு நம்மளுக்கான ட்ரேடை வந்து நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? பார்க்கலாம். இப்போவும் வெயிட் பண்ணி நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ட்ரேடை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு கேண்டில் பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் ரெட் கேண்டில் வந்து வைக்கிது. ரெட் கேண்டிலுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் தான் எடுக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். 1 மினிட் நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகுதுட்ட நம்ம வந்து பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி பார்த்தாலும் ரெட் கேண்டில் தான் ரிஜெக்ஷன் எடுக்குது. சென்செக்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணி மேலே போகிற மாதிரி காமிக்குது. ஓகே, நிஃப்டி வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டில் வச்சுருக்கு. ஸோ நம்ம வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு கேண்டிலோட இப்போ ரிஜெக்ஷன் நம்மளுக்கு வந்து என்னாச்சுன்னு சொன்னால், இப்போ வந்து ஃபஸ்ட்டு கேண்டில் முடிஞ்சோடனே சின்னதாக ஒரு ரிஜெக்ஷன் வந்து நம்மளுக்கு வேணும். நம்ம ட்ரேடில் என்டர் ஆகணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து ஒரு ரிஜெக்ஷன் இருந்தனாக்கே நம்மளுக்கு வந்து ஃபுல் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும். அகைன் அடுத்த கேண்டில் வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் தரும் அப்படின்ட்டு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ரிஜெக்ஷன் எடுக்காமல் டைரெக்டாக போயிடுச்சு. அதனால் நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரெண்டாவது கேண்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லாவே ஒரு ரிஜெக்ஷன் வந்து எடுக்குது. ஸோ நம்ம அன்றைக்கி அவசரப்பட வேண்டாம். சேம் நேற்றுக்கு இதே மாதிரி சினாரியோவில் தான் வந்து நம்ம வந்து ட்ரேட் எடுத்து நம்மளுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. இப்போ மூணாவது கேண்டில் வந்து நம்மளுக்கு ரிஜெக்ஷன் கிடைக்கிது. ஓகேங்களா? ஸோ மூணாவது கேண்டில் வந்து நம்மளுக்கு ரிஜெக்ஷன் கிடைக்கிது. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த 3 கேண்டிலையும் வச்சு பார்த்துக்கலாம். நம்மளோட 50% பார்த்திங்கன்னா நேற்றோட 50% தான் காமிக்குது. ஸோ நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.
கண்டினியூவாக வந்து 3 இண்டெக்ஸுமே வந்து மேலே தான் போகுது. இப்போ நான் வந்து ஒரு சின்ன ரிஜெக்ஷன், அதுக்கு எப்படி ரிஜெக்ஷன் பண்ணிச்சோ அதேமாதிரி ரிஜெக்ஷன் வந்து பண்ணுது. ஸோ கரெக்ஷன் பண்ணச்சில் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். நம்மளுக்கான ட்ரேடுக்கு வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே வந்து கரெக்ஷன் எடுக்குது. ஸோ இங்கேருந்து சடனாக மார்க்கெட் வந்து கீழே வருது. அதாவது கரெக்டாக நேற்றுக்கு மார்க்கெட்டோட ஹை பாயிண்டில் வந்து மார்க்கெட் வந்து சஸ்டெயின் பண்ணுது. ஸோ இங்கேருந்து ஃபர்தராக மார்க்கெட் வந்து டவுன் சைடு வருதா இல்லைனா அப் சைடுக்கு கண்டினியூ மூவ்மெண்ட் கொடுக்குதாங்கிறத பார்த்துக்கலாம். கிட்டத்தட்ட 24,200 வந்து டச் ஆகிட்டு நிஃப்டி வந்து சஸ்டெயின் பண்ணுது. பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா 57,800 டச் பண்ணிட்டு அதில் வந்து சஸ்டெயின் பண்ணுது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. சென்செக்ஸ் வந்து நான் ஸ்டாப்பாக மேலே போகிறதுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ சென்செக்ஸோட மூவ் வந்து நிறைய டைம்களில் பேங்க் நிஃப்டிக்கு சப்போர்ட் ஆகும். என்னென்னு சொன்னால் சென்செக்ஸில் வந்து மூவிங் வந்து வருது அப்படின்னு சொன்னால் பேங்க் நிஃப்டி வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். அதனால் ஒரு சில நேரத்தில் ட்ரேட் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா, சென்செக்ஸ் வந்து என்ன மூவ்மெண்ட் கொடுக்குதோ அதை கனெக்ட் பண்ணி தான் அட்லீஸ்ட் ஒரு 10 செகண்டுக்கு அப்புறம் தான் வந்து பேங்க் நிஃப்டி மூவ்மெண்ட் கொடுக்கும். ஸோ அந்த 10 செகண்டை வந்து யூஸ் பண்ணி நிறைய பேர் பேங்க் நிஃப்டியில் வந்து நல்ல ப்ராஃபிட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் சென்செக்ஸை வந்து நீங்கள் பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறவங்க சென்செக்ஸ் மூவ்மெண்ட்டை வந்து நல்லா டீப்பாக வந்து வாட்ச் பண்ணுங்கள். சென்செக்ஸ் மூவ்மெண்ட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ப்ராஃபிட்டு உடனே கிடச்சிடும். வித்தின் ஒரு 5 மினிட்ஸ்லேயே ப்ராஃபிட் எடுத்துகிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம் அன்றைக்கி டேயை. ஓகேங்களா? நம்ம வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைக்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டோன்னு தான் சொல்லணும். ஏன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு கேண்டில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து புட் சைடு வந்து உங்களுக்கு நல்லா வந்துட்டு அகைன் வந்து ரிஜெக்ஷன் எடுத்து மேலே போச்சு. ஸோ இந்த ஃபஸ்ட்டு கேண்டில்லே நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால் செல்லர்ஸ் வந்து ஃபுல்லாக மார்க்கெட் வந்து டவுன் பண்ணி கீழே கொண்டு வந்தாங்க. அகைன் வந்து பையர்ஸ் வந்து ஃபுல் சப்போர்ட்டில் மேலே கொண்டு போயிட்டாங்க. அதாவது க்ரீனாக ஃபஸ்ட்டு கேண்டில் க்ரீனாக முடித்து கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த கேண்டில்லே நம்ம வந்து என்ன பண்ணிருக்கலாம், ஃபஸ்ட்டு கேண்டில் எண்டுலேயே வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்னு சொன்னால் ட்ரேடு எடுத்திருந்தால் நமக்கு சடனாக ஒரு நிஃப்டியில் ஒரு 10, 20, 30 பாயிண்ட் கன்ஃபார்மாக கிடச்சிருக்கும். நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு வெளியே போயிருக்கலாம். பட் நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொன்னால் நேற்றுக்கு நம்மளுக்கு வந்து லாஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த லாஸை வந்து நம்ம இன்றைக்கி மறுபடியும் லாஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த பேனிக்கில் வந்து என்ன பண்ணிட்டோம்னு சொன்னால் வெயிட் பண்ணி பார்த்தோம். கரெக்டு தான். நம்மளோட வந்து அதாவது நம்ம ஸ்ட்ராட்டஜி என்னையோ அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு தகுந்தாப்பில் நம்ம வந்து ட்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அந்த டிசிப்ளின் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணதுனால இந்த ட்ரேட் வந்து நம்மளால் எடுக்க முடியல. நம்ம என்னென்னு சொன்னால் ஃபஸ்ட்டு கேண்டில் வச்சு செகண்ட் கேண்டில் வந்து நம்மளுக்கு கொஞ்சமாக அந்த ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கு ஒரு கொஞ்சமாக டவுன் சைடு வந்துட்டு அதுக்கு பிறகு வந்து மேலே போயிட்டு அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஈஸியாக எடுத்துருக்கலாம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி கிடைக்காததுனால தான் இந்த ட்ரேடை வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம். பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ட்ரேடிங்கிறது இன்றைக்கி ஒரு நாளில் நிற்க போகிறது இல்லை. ஸோ இது வந்து கண்டினியூவாக இருந்துக்கிட்டே தான் இருக்க போகுது. அதனால் நம்ம இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு வந்து நம்ம ஈஸியாக ப்ராஃபிட்டு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஒரு நாள் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணுறதுனால அங்கே ஒன்றும் ஆக போகிறதில்ல. அதனால் நம்ம பார்க்கலாம்.